மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்து தூக்கி எறியப்போவது உறுதி. குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பா.ஜ.க.வும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் தி.மு.க.வும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள். ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே. ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன? மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர் முதலமைச்சரே ஆனாலும் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடறியும். ஆனால் இங்கோ ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் மீதான நடவடிக்கையில் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுவதையும் இந்த நாடறியும். இது போன்ற பல செயல்பாடுகள் பா.ஜ.க. தி.மு.க. மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சம் ஆக்கியுள்ளன. தி.மு.க.வை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுக.வை பகிரங்க கூட்டாளியாக பா.ஜ.க. மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆக பெரிய ஆச்சரியமில்லை. பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசிய காரணத்தாலேயே ஏற்கனவே 3 முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டே இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது நாம் சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள்தான் தி.மு.க.விற்கு எதிரான ஒரே அணி என்று பா.ஜ.க.வும் தாங்கள்தான் பா.ஜ.க.விற்கு எதிரான அணி என்று தி.மு.க.வும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர். தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக்கொண்டு விட்டனர். இனி தி.மு.க.வும் பா.ஜ.க.வும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது.